நீங்கள் அதிகாரத்தில் இருக்கக்குள்ள எரிச்சனீங்க இல்ல அது எரிச்சது கூற முடியாது. கரை அது ஒரு சண்டை ஒரு கலவரத்துல வந்து நாள் வீரிய பத்தி கூட போட்டுவிட்டேன். அது தீப்பற்றி போட்டுது அவ்வளவுதான். அந்த நேரம் தீயணைப்பு படையும் இல்ல ஒரு தடவை அதுக்கான இல்ல 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 சரி இல்லைன்னு சொன்னா என்ன நடந்தது, அது யார் எடுத்தது, இப்ப அந்த எல்லாம் எங்க எப்படி சிறப்படைஞ்சது என்ன சொல்ல முடியும்? அது வந்து தம்பி நிர்வாக சபையில அறிக்கையில இருக்குது. அது தாண்டி அறிக்கைக்கு அலுவலகம் தான் திறந்திருக்கிறீங்க. சம்பந்தப்பட்ட நிர்வாகங்கள் அது எங்க இருக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். அதுக்கு தான் கண்டுபிடிக்கிறது ஆக்களை வச்சிருக்கிறோம். அதை கண்டுபிடிச்சு எங்க எங்க இருக்குன்னு சொல்லுவேன். அது வந்து காலங்கள்ல ஆகலாம், சில விட கண்டுபிடிக்காமையும் போகலாம். என்ன சொன்னா அது துறைஞ்சது போனதுதான். குற்றச்சாட்டுகள் நிவர்த்தி செய்யப்பட்ட அப்புறம் தானே குற்றச்சாட்டு செய்யல வேற மன்னித்து விடலாம். குற்றச்சாட்டு நிவர்த்தி செய்யப்பட்டது அது செய்ய இல்ல. அவர் அப்ப நிர்வாக தலைவராக இருந்தவர் என்றதை சொல்லி அவர் ஒரு தலைவர் என்றதால அந்த சிறப்புரிமையை பயன்படுத்தி அவர் செய்த குற்றங்கள் எல்லாம் இல்லாமல் ஒழிக்கப்பட்டது. அதுக்காக குற்றம் செய்யல அர்த்தம் இல்லை. நீங்கள் அதுக்கு பிறகு நிர்வாக தலைவராக குற்றவாளி நான் இறுதிச்சடங்கு போகணும்னு சொல்றீங்களா? நீங்கள் இறுதிச்சடங்கு கட்டாயம் போகணும் தானே. இது என்னப்பா நீங்க போங்க. ஆனா ஏன் காசு இல்ல இது வைக்க இல்ல நிர்வாக தெரிவுக்கு காசு இல்ல. உங்களுக்கு அங்க போய் காசு கொடுக்கறதுக்கு அப்படி காசு இல்லை. நான் சொல்ல கேளுங்க, நீங்க பிறக்கிறதுக்கு முன்னமே நான் இந்த அரசியலுக்கு வந்தேன். அரசியல் இவ்வளவு அனுபவம் இருக்கும் சொல்லி உங்களுக்கு வழங்கும். அடுத்த கேள்வி கேளுங்க. அடுத்த கேள்வி கிளிநொச்சியில வந்து ரோட்லயே பாத்தீங்கன்னா தெரியும் எத்தனை பச்சை 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 மேய்ஞ்சு நீளத்துக்கு கிடக்கல. நீங்கள் இதுல களைச்சு போய் மறந்து போகணும், அங்கால குடிக்கலாம், 2 அடி எடுத்து வச்சு அடுத்த 2 அடியில் நீங்க குடிக்கலாம். சரி, தண்ணி கிடைக்குமாங்க, தண்ணீர் தாகம். நீங்க என்ன தண்ணி வேணா என்ன விதமா அருந்தலாம். இல்ல இதுல என்ன சிறுபிள்ளை திறமை இருக்குது? இதுல என்ன சிறுபிள்ளை திறமை இருக்கப்பா? அது சம்பந்தமா அந்த யுத்த குற்றங்களோட சம்பந்தப்பட்டார்கள் வந்து நாட்டை விட்டு ஓடைக்குள்ள அத்தனை இல்ல ஒரு தடவை வந்து நாட்டை விட்டு ஓடைக்குள்ள நாங்கள் அதை எடுத்து பிடிக்கிறோம். அதுக்கு அவருக்கு ரைட்ஸ் அவருக்கு போறதுக்கு ரைட்ஸ் இருக்கு. அவருக்கு அந்த இந்த நாட்டுக்கு போறாரு, அந்த நாடு வந்து ஒரு விசா வழங்கி இருக்கு. அதனால அங்க போனவர் போனா பிறகு நான் அவருக்கு நீ இப்படி எனக்கு லெட்டர் தராங்க போனா நீங்க என்ன செய்யணும், வாட்ஸ்அப்ல எனக்கு லெட்டர் அனுப்பிடுங்க. நான் சொன்னான் இல்ல இல்ல அது சரியான தவறு. வாட்ஸ்அப்ல நீ அனுப்பும் செய்தியை நான் கூட நடவடிக்கை எடுக்கிறாதீங்க உடனடியா. அது எங்களுக்குள்ள உள்ள ஒரு பிரச்சனை. இதை வந்து இன்னொரு ஆள் வந்து கேட்க வேண்டிய அவசியம் அது சரிதான். Okay, first of all, welcome to Mr. Ex-President Manish. வணக்கம் ஐயா. வணக்கம். நீங்கள் வந்து இந்த கோயில் நிர்வாக சபையில் தலைவராக இருந்தீங்க. கிட்டத்தட்ட 6 வருஷத்துக்கிட்ட தலைவராக இருந்திருக்கீங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எல்லாத்தையும் சக்ஸஸாக செய்திருக்கிறோம்னு நினைக்கிறீங்க? அது வந்து கோயில் நிர்வாகம் வந்து என்னட்ட கையளிக்கப்படைக்குள்ள வந்து பெரிய ஒரு பிரச்சனையில இருந்தது. என்ன ஊர் மக்கள் ஒன்று கூடி இந்த நிர்வாகம் சரி வராது, கொள்ளை அடிக்கிறாங்க, அதை அடிக்கிறாங்க, இதை அடிக்கிறாங்க, காசு அடிக்கிறாங்க, கோயில் நகை அடிக்கிறாங்கன்னு சொல்லி நிறைய பிரச்சனைகள், நிறைய ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள் எல்லாம் நடந்தது. கோயிலுக்கு முன்னாலே நடந்தது. அதெல்லாத்தையும் வந்து உடனடியாகவே நிப்பாட்ட வேணுமென்றதுக்காண்டி ஊர்ல உள்ள ஆர்வமான கொடிகளை கூப்பிட்டு உடனே சொன்னா இது எப்படியாவது நிப்பாட்ட வேணும், இந்த போராட்டம் நடக்கக்கூடாது. போராட்டக்காரர் நம்பி தந்தவன். ஆனா நான் வந்ததுக்கு பிற்புலம் வந்து மைந்தனாக்கெல்லாம் அதுதான் அடுத்த கிடையாது. நீங்கள் வந்து மக்கள் பக்தர்களுக்காக விசுவாசமா இல்லாம முதல் நிர்வாகி மைந்தண்ட ஆக்களுக்கு தான் நீங்கள் விசுவாசமா இருந்த நீங்கள் சொல்லி சொன்னால் பெரும்பான்மை அங்க இருந்த ஆலய நிர்வாகத்துக்குள்ள இருந்தார்கள் எல்லாருமே மைந்தண்டை ஆகலாம். நான் அப்ப வந்து எந்த ஒரு தலைமைத்துவத்தை கொண்டு வந்து நான் வந்து ஒரு நிர்வாகத்தை நடத்தல, அவை எதிர்த்து அதுக்குள்ள அது ஒரு பெரிய பிரச்சனையா இருந்தது. இல்ல 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 நான் அப்ப என்ன நினைச்சேன்னா நாட்டை வந்து கட்டி எழுப்பணும். பாளையங்கள், பரிகார சபைகள் அதுகளை கட்டி எழுப்பி கோபுரங்கள் எல்லாம் கட்டி ஒரு நல்ல இதா வழிபடுத்தி வச்சிருக்கணும் மட்டும்தான் எந்த சிந்தனை என்ற எண்ணம் இருக்கு. கோயில் நிர்வாகம் வந்தோட மைந்தன் வந்து வெளிநாட்டுக்கு போறோம்னு சொல்லி கொஞ்சம் நாள் தலைவராக போயிட்டான். மைந்தன் கோயில தம்பியா இருக்கணும். இல்ல எல்லாருமே போட்டாங்க. மைந்தனை பற்றி கதைக்கிறீங்க இல்ல கடைசி வரைக்கும். நான் என்ன கேட்கறேன்னு சொன்னா என்ன ஆக்ஷன் எடுத்து உங்களால ஆக்ஷன் எடுக்க முடியும். என்னடா ஒரு கேஸ போடும். நீங்க தான் நிர்வாக தலைவர், சர்வ அதிகாரம் உங்களுக்கு இருக்குது, நிறைவேற்ற அதிகாரம் இருக்குது. அதாவது உங்களுக்கு வந்து அந்த கோயிலுக்குள்ள என்ன வேணாலும் செய்யலாம்.
ஆனா நீங்களே ஒரு அவர்கிட்ட வந்து எடுக்கல நீங்கள் அவரை தேடுதலுக்கான எந்த ஒரு விஷயம் இல்லை அவருக்கு கீழே இருந்தாக்களை கூட நீங்கள் ஒன்றும் செய்யல. நான் வந்து ஒரு நிர்வாக தலைவராக இருந்து கொண்டு அதை செய்யல இதை செய்யலன்னு சொல்லி நினைக்க கூடாது. எல்லாம் பின்பக்கத்தால நடந்து கொண்டுதான் இருந்தது. இப்போ ஒரு தண்ணி வருதுன்னு சொல்லி சொன்னா இப்போ நான் டேங்கு தண்ணி ஏற்றுறோம்னு சொல்லி சொன்னா மோட்டர் ஒன்று உள்ள வேலை செய்யறதுனா டேங்கு தண்ணி ஏறும். அப்ப அந்த மோட்டர் உள்ளுக்கு வேலை செய்யறதுக்கு ஒரு மின்சாரம் தேவை. அந்த மின்சாரம் வேலை செய்ய அந்த மோட்டர் சுத்தம் பண்றதுக்கு அதுக்கு ஒரு நாங்கள் எடுத்த ஆக்ஷன் எல்லாம் வந்து மறைமுகமா இருந்தான். எல்லாமே வந்து மறைமுகமா தான் எடுத்துறாங்கல்ல. ஆக்ஷன்கள் நடவடிக்கைகள் எல்லாமே வந்து மறைமுகமாக தான் எடுத்தது எல்லாம். நாங்கள் படிப்படியா செய்ய விரும்பல. என்னன்னு மக்கள் பயந்து போவாங்க, பேனிக் ஆகுவாங்க. இந்த காண்டி நாங்கள் எல்லாத்தையுமே வந்து மக்களுக்கு இப்படி நடக்குது, நாட்டுல இப்படி பிரச்சனை இருக்குன்னு சொல்லி சொன்னா மக்கள் நாட்டை விட்டு இந்த நாட்டுல வாழிடலாம். இதே கோயில் நிர்வாகத்துல போன முறை ஒரு சண்டை ஒண்ணு நடந்தது. சரிதானே? எந்த சண்டை? நீங்கள் அது கணக்கு சண்டை நடக்குது. நீங்க நிர்வாக சபை தலைவராக இருக்கக்குள்ள வந்து பக்கத்து ஏரியாக்காரங்கள் வந்தவங்க ஏதோ சாதியம் சார்ந்த விஷயங்கள் நடந்ததுன்னு சொல்லி தீண்டத்தகாத விட நீங்களே ஒரு விஷயத்தை சொல்லி அவங்களை அடிச்சு கிடிச்சு அவங்களை உள்ளுக்கு கொண்டே வச்சு சித்திரவதைப்படுத்திருக்கிறீங்க. இது வந்து ஒருவருக்கும் தெரியாது நினைக்கிறீங்க. ஆனா இது நீங்கள் தான் திட்டமிட்டு உங்களுக்கு எதிரான ஆக்களை செய்து அதுல அழிவிட்டு சண்டை பிடிச்சு அவங்க எல்லாரையும் ஊரை விட்டே தள்ளி விட்டுறீங்கன்றது அது என்ன சொல்ல போறீங்க? இது வந்து ஒரு பொய்க்கதை, ஒரு வதந்தி, இப்படியான கதை படிச்சு போட்டுதான் ஒரு நிர்வாக அறிக்கைகள். அது சரி கொஞ்சம் கேளுங்க, நான் சொல்றேன் எந்த கதையை கேளுங்க. அறிக்கைகள் வந்து போலியானவர்கள் நிறைய எழுதலாம். சரி, இந்த போலிக்கு இந்த உலகத்திலே தட்டுப்பாடு இல்லை. ஒரிஜினலை விட போலியானப்ப பண்ற எடுக்கலாம் என்ன உலகத்துல. அப்படி இது கேட்கல. இந்த போலியான கட்டுக்கதைகள், போலியான அறிக்கைகள் அதை நம்பிக்கொண்டு வந்து ஒரு இல்ல 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 அது வந்து இதெல்லாம் போய்க்காது. இதெல்லாம் ஒரு நாட்டை ஏமாத்துறது, மக்களை ஏமாத்துறது, பெரிய ஒரு கேலி சித்திரமான கதையை எழுதுவேன். முதல் விடுங்க இந்த கதையை. இப்ப இதுல என்ன வியப்பான விஷயம் என்ன, நாட்டுக்குள்ள ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயில் வந்து அந்த ஊருக்குள்ள இருக்க மக்களுக்கானதான் கோயில். ஆனா நீங்கள் அந்த கோயில் நிர்வாகம் சேர்ந்து அந்த ஊருக்குள்ள இருக்கிற ஒரு பகுதி மக்களையே அடிச்சு கோயிலுக்குள்ள வராத வெளியில போன்னு சொல்லி சித்திரவதைப்படுத்தி எவ்வளவோ விஷயம் நடந்திருக்கு. அதுக்கு அந்த டைம்ல நீங்களும் தான் அதுல நிர்வாகத்துல இருந்தீங்க. இதுக்கு என்ன சொல்ல போறோம்? அது என்னன்னு சொல்லி சொன்னா அது வந்து என்னன்னு சொல்லி சொன்னா அது வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கு. உங்களுக்கு எப்படி நான் சொல்றேன்னு தெரியல இல்லையா? உங்களோட கோயிலுக்கான மக்களுக்கு தானே கோயில். அப்ப அந்த கோயில் பக்தர்கள் வந்து சரி வேற வேற முஸ்லிம் இனத்தவர் இருக்கலாம், சமூகத்தவர் இருக்கலாம், கிறிஸ்தவ சமூகத்தவர் இருக்கலாம், இந்துக்கள் இருக்கலாம். அது பிரச்சனை இல்லை. இப்ப நான் என்ன சொல்றேன்னா சரி, நான் என்ன கேட்கிறேன்டா, அப்படி இருக்கேக்குள்ள நீங்கள் உங்களுடைய ஆக்களை மட்டும் வந்து அதுக்குள்ள வரணும், மெட்டாக்கள் வரக்கூடாது ஒரு இன ஒரு மதவாதத்தை பிரயோகிச்சு சரிதானே அவங்கள இந்த வரைக்கும் முடக்கி கொண்டிருக்கிறீங்க. மதம்ன்றது வந்து இதுக்குள்ள இல்ல. என்னன்னு சொல்லி சொன்னா எங்கட ஊரை பொறுத்தளவில் எங்கட நிர்வாகங்களை பொறுத்தளவில் வந்து நாங்கள் மதவாதம் இனம் அது ஒன்றும் பார்க்கறது இல்லை. ஏன்னா எல்லா மதமும் உண்டு, எல்லா தெய்வங்களும் உண்டு, மக்களும் அப்படித்தான். அது நாங்கள் வந்து இப்ப ஒரு மதத்துக்கு சார்பாகவோ இன்னொரு மதத்துக்கு எதிராகவோ இல்ல. நாங்கள் எல்லா மதமும் செயற்பாடுகள் எல்லாம் அதுக்கு எதிராக தான் இருக்கு. அது வெளியில இருந்து பாக்குறாங்களும் அப்படித்தான் இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த 2009 இருந்து பூட்டி இருந்தது கோயில் சரிதானே, ஒரு வழிபாடு நடக்க இல்லை, கடவுளை வந்து கட்டி வச்சிருக்கிறீங்க. இது எவ்வளவுக்கு நியாயமான விஷயம்? அது வந்து சில காரணங்களால ஆலயத்துக்குள்ள சில பிரச்சனைகள் இருந்ததால பூட்டி வச்சிருந்தது. ஐயா, நீங்கள் நிர்வாகத்துல ஒரு உதாரணத்தை நீங்கள் உங்களுக்கு நிறைவேற்ற அதிகாரம் இருக்கு, அதுக்குரிய பவர் இருக்கு, நீங்கள் மாத்தி இருக்கலாம் தானே. அதுக்கப்புறம் நீங்க ஆட்சிக்கு வந்து நீங்கள் தானே அடுத்த நிர்வாகம் மட்டும் கூடி கூடி வருது. நான் வந்து நிர்வாகத்துக்குள்ள வந்தோடனே இந்த முதல் ஊழல்வாளிகள் அவையில எல்லாரையும் வந்து நான் பிடிக்கணுமோ இல்லாட்டி உடனடியாக நடவடிக்கை எடுக்கணுமோ நான் விரையில் ஏன்னு சொல்லி சொன்னா இல்ல 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 அப்படி எனக்கு பயம் இல்லை. எனக்கு பெரிய படவலமை இருக்குது எனக்கு. அப்படி இருந்து நானே எனக்கு எதிராக அடுக்கேன்னு சொல்லி சொன்னால் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எனக்கு வந்து ஒரு நாட்டுல சுமூச்சமான ஒரு பீஸ்ஃபுல்லான வாழ்க்கை, நாட்டு மக்களுக்கு அமைதியான ஒரு நாடு தேவை. அந்த நாட்டுல மக்கள் வந்து நல்ல அமைதியா, இந்த நாட்டுல என்ன வளம் இல்லை, எங்க நாட்டுல என்ன வளம் இல்லை, அப்படி இருக்கல மக்கள் அமைதியா வாழணும் மட்டும்தான் நான் வந்து பார்த்தேன். அதுக்காண்டித்தான் நான் இந்த ஒரு நடவடிக்கைகளோ இல்லாட்டியாவே கைது செய்யறதோ அதுக்கான நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருந்தது. ஆனா ஆதாரங்கள் சரியான ஆதாரங்கள் இல்லை. உங்களுக்கு அடுத்த நிர்வாகம்
அதாவது நீங்கள் அதுக்கு பிறகு நிர்வாக சபைக்கு வந்தீங்க. முதல் இருந்த நிர்வாக சபை தான் அவ்வளவு பேரையும் அடிச்சது. உங்களோட ஊருக்குள்ள கதைச்சு இணக்க சபை வரைக்கும் போனது. அதை பற்றி கேஸ் கூட கொடுக்கல நீங்கள். அடுத்த நீங்கள் அது அந்த இதெல்லாம் குழம்பி உங்க நிர்வாக சபை உங்களை தேர்ந்தெடுக்குது. நீங்கள் வந்து அவங்களுக்கான ஒரு சட்ட மூலமா போயில இணக்க சபை மூலமா கூட ஒரு விஷயத்தை கதைக்கல. அவங்கள இந்த வரைக்கும் அவங்க சர்வசாதாரணமா ஒரு அவித்திரிகிறாங்க. திருவிழாக்கு வர்றாங்க, நம்ம எடுக்கிறாங்க, காலாட்சி கொடுக்குறாங்க. அது இந்த நாட்டை பொறுத்தளவில் யாருக்குமே சரியான உரிமை இருக்கு. யாரும் கோயிலுக்கு வரலாம், கோயிலுக்கு அதான் சொந்த பிரச்சனை. இப்ப நான் நீங்கள் எனக்கு உங்களுக்கு கருத்து வருது சொன்னா நீங்கள் நானும் அடிக்கலாம், அடிபடலாம். அது எங்களுக்குள்ள உள்ள ஒரு பிரச்சனை. இதை வந்து இன்னொரு ஆள் வந்து கேட்க வேண்டிய அவசியம் படித்த நீங்கள் பெரிய டிபேட் பண்ணக்கூடிய ஆளுன்னு சொல்லி கொண்டு சின்ன பிள்ளை நம்ம காய்ச்சி கொண்டிருக்கீங்களே, அது சரிதான். என்னென்று விளங்க உங்களோட பதில பொறுத்ததான் அதெல்லாம் சரி. ஐயா, தொடர்ந்து நீங்க மழுப்பிக் கொண்டே இருக்கிறீங்க. இப்ப யுத்த குற்றம் நடந்திருக்கு, அது வந்து ஒரு கோயிலுக்குள்ள இவ்வளவு சரத்தங்கள் நடந்திருக்கு, சண்டை நடந்திருக்குது. நீங்க அதுக்கு பிறகு ஆட்சிக்கு வர்றீங்களா? அது வந்து நிர்வாக சபையா தலைவராக வர்றீங்க. ஏன் நீங்கள் அவங்கள விட்டு நீங்க தப்பிக்க விட்டீங்க? ஏன் அவங்களுக்கு ஒண்ணு ஆக்ஷன் இருக்கு? நீங்கள் அந்த யுத்த குற்றங்களை பற்றி கதைக்கிறீங்கன்னு சொன்னா நான் அது சம்பந்தமா ஆக்ஷன் எடுக்க இல்ல. அது சம்பந்தமா அந்த யுத்த குற்றங்களோட சம்பந்தப்பட்ட ஆள் வந்து நாட்டை விட்டு ஓடைக்குள்ள அத்தனை இல்ல. ஒருத்தர் வந்து நாட்டை விட்டு ஓடைக்குள்ள நாங்கள் அதை எடுத்து பிடிக்கல. அது அவருக்கு அவருக்கு போறதுக்கு ரைட்ஸ் இருக்கு. அவருக்கு அவர் இந்த நாட்டுக்கு போறாரு, அந்த நாடு வந்து அவர் விசா வழங்கி இருக்கு. அதனால நாங்க போனவர் போனா பிறகு நான் அவரை கேட்டேன், நீ இப்படி எனக்கு லெட்டர் தராங்க போனா நீங்க என்ன செய்யணும்? வாட்ஸ்அப்ல எனக்கு லெட்டர் அனுப்பிடுங்க. நான் சொன்னான் இல்ல அது சரியான தவறு. வாட்ஸ்அப்ல நீங்க அனுப்பும் செய்தியை நான் வைத்துக் கொண்டு நடவடிக்கை எடுக்கிறாங்க. உடனடியா எங்களுடைய ஆலய பிரகார சபையில லெட்டர் எனக்கு லெட்டர் அனுப்புன்னு சொல்லி அவர் லெட்டர் அனுப்பினா பிறகு நான் அந்த நாட்டை கேட்டேன், இவர் இப்படி வந்திருக்கிறார், சரியான விதத்துல வந்துருக்கேன். அந்த நாடு அவருடைய விசா இல்லாம எனக்கு கையெழுத்தேன் வந்து சரியான முறையில் வந்திருக்காரு. ஓ, இது வந்து தம்பி நாங்க சௌரங்களோட பிள்ளையெல்லாம் கூப்பிட்டு விசாரிச்சேன் தானே என்ன நடந்தது, என்ன பிரச்சனை சொல்லி. அதுக்கான தண்டனைகள் வந்து நான் வழங்க முடியாது. தண்டனைகளை நான் வழங்க முடியாது. ஏன்னா நீண்ட காலம் என்னை மக்கள் ஆட்சியில் இருக்க விட இல்லை. ஏன்னா நான் நல்ல மக்களை செய்கிறேன்னு சொல்லி அந்த மற்ற நல்லது செய்யக்கூடாதுன்னு நினைக்கிற கட்சிகள் இருக்குத்தானே, அவைகள் வந்து நிறைய பிரச்சனைகளை விட்டு அந்த ஆட்சியில இருந்து மாற்றி பெரிய சூது வேலைகள் பார்த்து போட்டு இருக்கணும். மறுபடியும் நான் ஆட்சிக்கு வருவேன், மக்களுக்கு நிறைய உதவிகள் செய்வேன். இந்த வேலை திட்டங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கிள்ளச்சி நேரத்துல தண்ணி பந்தல போட்டாங்க. அவங்க தண்ணியை குடிக்காம கண்ட தண்ணியை குடித்து குடல்கள் புண்ணுகள் அழிந்து நிறைய பேர் உயிர்கள் நிறைய பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் எல்லாம் நிறைய இருக்கு கிள்ளச்சி. அதனாலதான் நான் கிள்ளச்சியில வந்து ரோட்லயே பாத்தீங்கன்னா தெரியும் எத்தனை பச்சை 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 மேய்ஞ்சு நீளத்துக்கு கிடக்கல. நீங்கள் இப்போ இதுல களைச்சு போய் மறந்து போது அங்கால குடிக்கலாம், 2 அடி எடுத்து வச்சு அடுத்த 2 அடியில் நீங்க குடிக்கலாம். சரி, தண்ணி கிடைக்குமாங்க, தண்ணீர் தாகம். நீங்க என்ன தண்ணி வேணா என்ன விதமா அருந்து இல்ல. இதுல என்ன சிறுபுள்ள திறமை இருக்குது? இதுல என்ன சிறுபுள்ள திறமை இருக்கப்பா? நீங்கள் இந்த கிள்ளச்சியில உள்ள ஆத்து வாய்க்கால வர தண்ணியோ கண்ட தண்ணியோ எல்லாம் படிச்சு குடிச்சு பைக்கு கூடாது வெளியிறது எல்லாம் அவிஞ்சு எத்தனை பெண் தலைமைத்துவ குடும்பம் இருக்குன்னு தெரியுமா? சரி, 2009 சண்டை நடந்தது. திரும்ப சொல்றேன், இந்த கோயிலுக்குள்ள வந்து நடந்ததோ கோயில் நடந்ததோ அந்த டைம்ல நீங்களும் தான் வந்து அதுல நிர்வாக சபையில தலைவரா இல்ல அடுத்த பொறுப்புல இருந்தீங்க. சரிதானே? நீங்களும் அதை பார்த்து கொண்டு வந்தீங்க. உங்களோட ஏரியா ஜனத்துக்கு அடி விழுந்தது. உங்களோட ஊர் மக்களையே உள்ளுக்கு வர வேணாம், கோயிலுக்குள்ள வரக்கூடாது, நீங்க இந்த இதுக்குரிய ஆக்களில் இந்த ஊருக்குரிய ஆக்களில் தள்ளி வச்ச நீங்க செஞ்ச சரியா? அது நான் நினைக்கிறேன் அது சரி என்று தானே. ஏன்னு சொல்லி சொன்னால் ஆலயத்துக்குள்ள அது ஒரு நிர்வாக கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறதுக்குள்ள வந்து இன்னொரு ஆக்கள் அத்துமீறி வருவது தவறு. அது சரியான செயல். ஒரு ஊருக்குள்ள ஒரு கோயில் இருக்கு, அந்த கோயில் வந்து ஊர் மக்களுக்கான கோயில் தான். அப்ப ஏன் அந்த ஊர் மக்களையே பிரிச்சு வைக்கிறீங்க? நீங்க அங்க வரக்கூடாது. அதுல சின்ன பிரச்சனைகள் இருக்கு. அப்ப என்ன சொல்லி சொன்னா வந்து சாதி பிரச்சனைகள் அது எழுதுறது நிறைய இருக்கு. அந்த சாதி வீட்டுல வரக்கூடாது, இந்த சாதி போகக்கூடாது. அந்த காலமே அந்த கோயிலை கட்டினது யாரு? அதுக்குரிய வேலை செஞ்சது யாரு? வேலை வெள்ள கட்டுறது இதெல்லாம் யாரு கட்டுறது? அதெல்லாம் வந்து இப்படித்தானே. இப்போ ஒரு வேலை செய்யறவன் அந்த வேலையை செய்யத்தான் அப்ப ஏன் அவன் கோயில் அவனுக்கு சாமி பொதுதானே, எல்லாருக்கும் தானே சாமி. இந்த சமூகத்துக்கு வேற அந்த சமூகத்துக்கு வேற இருக்காது இருக்குது. நீங்கள் பாக்குறதுதான் எல்லாம் சரியா இருக்கு. இப்ப நீங்க பனைக்குள்ள 2 நாள் பாலை குடிச்சாலும் சொல்லுவீங்க ஐயா கல்லத்தான் குடிக்கிறாரு. ஆனா தவறானவங்க அவர் பனைக்குள்ள பாலை குடிக்கிறார். இதெல்லாம் சமாளிக்கிறீங்க. அடுத்தது ஐயா, நீங்கள் ஜனநாயகத்தை மீறிட்டீங்கள். அதாவது வந்து
உங்களோட இதுக்கு பிறகு நீங்கள் உங்களோட ஆட்சி காலம் ஒரு வருஷம் இருந்த நீங்கள் அடுத்த வருஷத்துக்கு நிர்வாக சபை கூட்டணும். ஆனா நீங்கள் நிர்வாக சபை கூட்ட இல்லை. அதுக்கு சொன்ன காரணம் வந்து காசு இல்லை. ஏன்னா காசு இல்லை. நிர்வாக சபையிட்ட இருந்த நிதிகள் எல்லாமே இல்ல, காலி ஆயிடுச்சு. அதனாலதான் அடுத்த நிர்வாக கூட்டத்தை நாங்கள் கூட்ட. சரி, அப்படியாரா நீங்கள் பக்கத்துக்கு கோயில் முருகன் கோயிலுக்கு அவங்களோட இதர் செத்ததுக்கு வந்து யாரு நம்ம தர்மகர்த்தா செத்ததுக்கு வந்து நீங்கள் செத்த வீட்டுக்கு போகணும்னு பார்த்தாம அவருக்கு போய் மொய்யல்லாம அந்த குடும்பத்துக்கு மொய்யல்லாம வச்சு அந்த கோயிலுக்கும் கணக்கு காசு போடுவது சரியான தவறு. ஒரு இறுதிச் சடங்குக்கு போக வேண்டியது ஒரு மனிதன கடமை, கடப்பாடு. நான் இறுதிச் சடங்கு போகணும்னு சொல்றீங்களா? நீங்கள் இறுதிச் சடங்கு கட்டாயம் போகணும் தான். இது என்னப்பா இது? நீங்க போங்க, ஆனா ஏன் காசு இல்ல? நீங்க இது வைக்க இல்ல, தெரிவுக்கு காசு இல்ல. உங்களுக்கு அங்க போய் காசு கொடுக்கறதுக்கு அப்படி காசு இருக்கு. நான் சொல்ல கேளுங்க, நீங்க பிறக்கிறதுக்கு முன்னமே நான் இந்த அரசியலுக்கு வந்தேன். நீங்க பிறகு அந்த அரசியலுக்கு வந்து அரசியல்ல இவ்வளவு அனுபவம் இருக்கும்னு சொல்லி உங்களுக்கு வழங்கும். அடுத்த கேள்வி கேளுங்க. அடுத்த கேள்வி இப்ப நான் முதல் நிர்வாக சபை தலைவராக இருந்தவர் வந்து சரியான குற்றங்கள் செய்திருக்கிறார். அவர் ஆக்களை போட்டு அடிச்சது எல்லா பிரச்சனையும் அவருக்கு சம்பந்தப்பட்டிருக்கு. நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு குற்றவாளி, கிட்டத்தட்ட ஒரு போர் குற்றவாளி என்று வைங்க, அப்படிப்பட்ட ஒரு குற்றவாளியின் வீட்டுக்கு போய் அவர்கிட்ட வீட்டுல பர்த்டே பார்ட்டியில பாட்டு பாடி இருக்கிறீங்க, ஆடி இருக்கிறீங்க. இது என்னன்னு சொல்லி சொன்னா, வேற சொல்றேனே, ஒரு வியாபார நிலையம் சந்தையில இருக்கிறோம்னு சொல்லி சொன்னா அந்த வியாபாரிக்கு ஒரு கஷ்டம் துன்பம்னு சொல்லிச்சுன்னா சக வியாபாரிகளும் போய் குட்டிக்காக சொல்றதை விட்டு போட்டு மேட்டர் ஒத்துழைக்கிறதா. அப்ப நானும் அதே மாதிரி அந்த ஒரு நல்ல ஒரு பிறந்த நாளைக்கு அழைத்து விடுத்திருந்தார். நானும் ஒரு நிர்வாக சபையில இருக்கிறபடியா நான் போனேன். அங்க அப்படி போய்க்கலன்றே நாங்கள் நிர்வாகம் சம்பந்தமாக எங்கட ஊர்வலை எப்படி கட்டி எழுப்பலாம்னு கதைப்போம். அப்படியான இதுகளுக்கு போய்க்கலதான் அது அப்படியான ஒரு சம்பவம் வந்து நிகழ்ந்தது. அது வந்து தவறு என்று யாராலும் கூடியறாது. ஏன்னு சொன்னா ஒரு மனுஷனுக்கு எனக்கும் கதைக்கிற டைம் என்ன சொல்லுன்னா, ஒரு மனுஷன் வந்து சந்தோஷமா இருக்கணும், கவலையா இருக்கணும், அதான் மனுஷன். நான் ஒரு மிஷின் இல்லை, நான் ஒரு மிஷினரி இல்லை. எனக்கும் சந்தோஷம் துக்கம் கவலைகள் எல்லாம் இருக்கு. அப்படியா நிகழ்வுகளுக்கு போய்க்கல, அப்படியா நிகழ்வுகளுக்கு போய்க்கல வந்து நான் எனக்கு ஒரு சின்ன குட்டி இரண்டு தந்தாங்க அருந்தினா பிறகு வந்து அது வந்து பாட்டு பாட சொன்னாங்க. ஒரு என்டர்டைன்மெண்ட் தான். இவர் பாட்டு பாட, அவர் ஆட, அவர் ஒரு விடுகதையை சொல்ல, அது அப்படி போன சந்தோஷம் மட்டும் தான் முக்கியம். மக்களோட பிரச்சனை உங்களுக்கு நான் வந்து எந்த சந்தோஷம் முக்கியம்னு சொல்லலையே. எனக்கு அடிச்சாங்க, கோயில வேற கதவை பூட்டினாங்க, சாதியத்தை பூட்டினாங்க, இதெல்லாம் உங்களுக்கு முக்கியம் இல்ல. அவரோட பர்த்டே பார்ட்டிக்கு 2 பேக்க போட்டு ஆடுறதா உங்களுக்கு. நீங்க சொல்றது வந்து இப்ப ஒருத்தருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு. நாட்டு மக்களுக்கு இப்படி பிரச்சனை, எனக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு. நான் அதெல்லாத்தையும் விட்டுட்டு தான் வந்து இப்ப இந்த அரசியலுக்கு வந்து மக்களுக்காண்டி வந்து எல்லாத்தையும் செய்ய நிக்கிறேன். சரி, இப்ப அதே நிர்வாக சபை தலைவரை சரிதானே நீங்கள் நாட்டை விட்டு தப்பிக்க விட்டுனீங்க. அவ்வளவு குற்றச்சாட்டு அவர் மேல இருக்குது. அவர் மேல வந்து நட்ட சபையில விசாரிச்சு அவர் மேல இந்த குற்றச்சாட்டுகள் நிவர்த்தி செய்யப்பட்ட அப்புறம்தானே குற்றச்சாட்டு வேற செய்யல, வேற பண்ணிட்டு விடலாம் இல்லையா? அங்கதான் குற்றச்சாட்டு நிவர்த்தி செய்யப்பட்டது, அது செய்ய இல்ல. அவர் அப்ப நிர்வாக சபை தலைவராக இருந்தவர் என்றதை சொல்லி அவர் ஒரு தலைவர் என்றதால அந்த சிறப்புரிமையை பயன்படுத்தி அவர் செய்த குற்றங்கள் எல்லாம் இல்லாம ஒழிக்கப்பட்டது. அதுக்கு அவர் குற்றம் செய்யல அர்த்தம் இல்லை. நீங்கள் அதுக்கு பிறகு நிர்வாக தலைவராக ஏன் குற்றவாளி நீங்க நிற்க இல்லை? இல்ல, இப்ப நான் இப்ப உங்கள்ட்ட ஒன்று சொல்றேன். இப்ப நான் நிர்வாக வேலை இல்லை, இப்ப நான் நிர்வாக வேலை இல்லை. அந்த குற்றங்கள் செய்தவர் இதான் இருக்கிறேன், குற்றங்களும் இதான் இருக்கு. இப்ப இருக்கிற நிர்வாக சபையால என்ன செய்யலாம் உங்களுக்கு? ஐயா, நீங்கள் செய்யலன்னு உங்கள்கிட்ட கேட்கிறேன். நான் சொல்றேன், நான் என்ன சொல்றேன்னு சொல்லி சொன்னால் அதைத்தான் நான் சொல்றேன். அவருக்கு ஒரு சிறப்புரிமை இருக்குது. பயன்படுத்தி எல்லாம் செய்ய மக்களோட உயிரோட விளையாடலாமா, அவங்களோட உரிமையோட விளையாடலாமா? அதுதான் சிறப்புரிமையா? அது உங்களுக்கு விளங்குது இல்லையே. இதுதான் சிறப்புரிமைன்றது. இதுதான் சிறப்புரிமையை கொடுக்குறது. இதுக்குதான் அப்படியா சிறப்புரிமையை கொடுக்குறது. அடுத்ததாக வந்து என்ன பிரச்சனை, முக்கியமாக பெரிய ஒரு குற்றச்சாட்டு என்னன்னு சொன்னா, போன முறை திருவிழாவில் எத்தனையோ மக்களுடைய நகைகள் சரிதானே உங்களோட பக்கத்துக்கு வந்தது, எத்தனை காணிக்க போட்டவை, அவ்வளவு நகைகள் மத்தாம எல்லாரும் கொண்டு வந்து உங்களோட கையில நிர்வாக சபை உறுப்பினர்கள் கையில எல்லாம் வந்து நகைகள் காசுகள் எல்லாம் தந்தவை. இப்ப அவ்வளவு வந்து அது வந்து நகையெழுப்ப இல்லைன்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். பெருக்க நிர்வாகத்துக்கும் தெரியும், நிர்வாகத்துக்கும் தெரியும், நிர்வாகத்துக்கும் தெரியும். நகை இல்லைன்னு, நகை இல்லதான். சரி, நகை இல்லைன்னு சொன்னா அந்த நகைக்கு என்ன நடந்தது, அது யார் எடுத்தது, இப்ப அந்த நகைகள் எல்லாம் எங்க எப்படி சிறப்படைஞ்சது என்ன சொல்ல முடியும்? அது வந்து நம்பி நிர்வாக சபையில அறிக்கையில இருக்குது. அது தாண்டி அறிக்கைக்கு அலுவலகம் தான் திறந்திருக்கிறீங்க. சம்பந்தப்பட்ட நிர்வாகங்கள் அது எங்க இருக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். அதுக்குதான் கண்டுபிடிக்கிறது ஆக்களை வச்சிருக்கிறோம். அதை கண்டுபிடிச்சு எங்க இருக்கிறது சொல்லுங்க. அது வந்து காலங்கள்ல ஆகலாம், சில விட கண்டுபிடிக்காமையும் போகலாம். என்ன சொன்னா துறைஞ்சது போனதுதான். அடுத்தது ஐயா, போன முறை நிர்வாக சபையில நிர்வாக தலைவருக்கு கீழே இருந்தவர்,
அவர்தான் பொறுப்பா அந்த கொம்பு பிடிக்கிற தான் கொம்பு பிடிப்பார், மெட்டாக்களை வரக்கூடாதுன்னு சாதிய வன்மத்தை தூண்டினவர், ஆக்களை தள்ளி நின்று ஈடுகளை வராது என்று சொல்லி சண்டை பிடிச்சவர், எல்லாரோடையும் ஒரு முரண்டு காட்டினவர். அவரை நீங்களும் அவர் அடுத்த கோயிலுக்கே வரவேணாம் என்று சொல்லி தடை விதிச்சிருந்தவங்க. அவரை நீங்கள் வந்து உங்களோட நிர்வாக சபையில அதே கொம்பு அவர்தான் பிடிக்கணும் என்று சொல்லி நீங்களும் வச்சிருந்தீங்க. இது என்னன்னு சொல்லி சொன்னால் சரியான கேள்வி நீங்க கேட்டது. அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒருத்தருக்கு வந்து ஒரு திறமையானவரை வந்து திறமையான இடத்துல வச்சிருக்கோம். அவர் என்ன சாதிய மக்களோட அடி வர்றது, பொம்பளையோட அடி விடிச்சு கொண்டு போறது, அது வந்து அவர் வந்து செய்தது வந்து அரசாங்கத்துக்கு சரியா இருக்கு, எங்களுக்கு சரியா இருந்தது, அவர் செய்தது சரி. அதால நாங்கள் அவருக்கான பதவியை திரும்ப அடுத்த நிர்வாக சபையில கொடுத்தவர் நாங்கள் வச்சதுனால ஏன்னா அவர்களுக்கு தேவை, நாட்டுக்கு தேவையானவர்கள் தான். நாட்டுல திரும்பவும் வந்து பிரச்சனைகள் தரலாம், அதுக்கு நாங்கள் இப்படியா நாங்கள் எல்லாம் போயிடல. அதுக்காகத்தான் நாங்கள் நிர்வாகத்திலே அவை அடுத்த நிர்வாகத்துல ஒரு பொறுப்பை கொடுத்து அவை நாங்கள் வச்சிருந்தாங்க. இது வந்து நாட்டு மக்களுக்கும் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று. சரி, எல்லாரும் என்ன கேட்கறேன்னு சொன்னா, உங்களுக்கு நிறைவேற்று அதிகாரம் அப்படி சொல்லலாம் கிட்டத்தட்ட அந்த அளவுக்கான ஒரு நிர்வாக சபை தலைவரா உங்களோட போட்டார். அப்ப உங்களுக்கு எல்லா அதிகாரம் இருந்தது. நீங்கள் பக்கத்து வீட்டு ஊர் சேனத்தையும் கூப்பிட்டு எல்லா சேனத்தையும் கூப்பிட்டு கதைச்சு இது இப்படித்தான் கோயில்ன்றது மக்களுக்கு தான், கடவுள்ன்றது எல்லாருக்கும் பொதுவானு சொல்லி இந்த பிரச்சனையை சுமூகமா முடிச்சு விட்டுருக்கலாம். ஆனா நீங்கள் முடிக்கிற மாதிரி அந்த மக்களுடைய ஆதரவும் வேணும், இந்த மக்களுடைய ஆதரவும் வேணும், எல்லாரோடைய நல்ல மாதிரி கதைச்சு நம்ப வச்சு கணுத்தரப்பு இன்றைக்கு இப்படி இருக்கிறீங்க. நீங்கள் வந்து அப்படியான கேள்வி நான் இப்ப என்ன நான் சொல்றேன்டா, பக்கத்தையா கோயில்காரரை கூப்பிட்டு நாங்கள் கதைக்கவும் மேலாவே கதைச்சா அது பெரிய பிரச்சனையாகும். அவை ஒன்றை சொல்லுவீங்க, இவை ஒன்றை சொல்லுவோம். அதால வந்து எங்கட ஊருக்குள்ள உள்ள பிரச்சனையை நாங்கள் எல்லாம் முடிப்போம். நீங்க முடிக்கிறீங்க, தொடர்ந்து பிரச்சனை போய் இது பிரச்சனை போகும் தான், இது பிரச்சனை போக முடியாது இல்லை. இதுதான் இதை நம்பித்தான் ஊர்ல என்னன்னு சொல்றது கோயில் இயங்கி கொண்டிருக்கு. இதை நாங்க முடிச்சிட்டோம்னு சொல்லி சொன்னா அப்படி சொல்லலைன்னா இன்னும் ஒரு கோயில நாங்க உருவாக்க வேண்டியிருக்கு. அப்ப இன்னொரு கோயிலை உருவாக்கினா வந்து அது பெரிய பிரச்சனைகளாகும். அதுக்கெல்லாம் பிரச்சனைகள் இருக்கு. அது உங்களுக்கு நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி தான் நீங்கள் வந்து நான் அரசியலுக்கு வரைக்குள்ள வந்து நீங்கள் பிறந்திருக்கவே மாட்டீங்க. இந்த அரசியல் அனுபவம் கொடுத்து கூட வயசு வரா. சரி, அதனால நீங்க எனக்கு நான் என்ன சொல்லணும்னா என்ன நீங்கள் பொறுப்பேற்றுற மாதிரியும் வேறு யாருக்கும் சார்பாகவும் தான் கேள்வியை கேட்கிற மாதிரி இருக்கு. நடக்குது ஒன்றான விளங்கி கொள்றோம். இந்த கோயிலுக்கு முன்னுக்கு வாத்தியசாலை இருந்தது, புராதன பாகியசாலை. அதுல வந்து சித்தர்கள புத்தகங்கள் எல்லாம் இருந்தது, அந்த கோயில் வரலாறு இருந்தது. இந்த கோயில் எல்லா இனத்துக்கும் பொதுவானது, எல்லா சமூகத்துக்கும் பொதுவானதுன்ற விஷயம் எல்லாம் அந்த கோயில்ல அந்த புத்தகங்கள் இருந்தது. ஆனா உங்களுடைய ஆட்கள் அதை பிளான் பண்ணி நீங்கள் அதிகாரத்தில் இருக்கக்குள்ள எரிச்சனீங்க. இல்ல அது எரிச்சது கூற முடியாது. கரை அது ஒரு சண்டை ஒரு கலவரத்துல வந்து வீரிய பத்தி கூட போட்டுவிட்டேன், அது தீப்பற்றி போட்டுது, அவ்வளவுதான். அந்த நேரம் தீயணைப்பு படையும் இல்லை ஒரு அதுக்கான நட்டவிட அதுக்கான என்ன செய்றீங்க? அதுக்கான நட்டவிட நாங்கள் திருப்பி பரிசீலனை செய்து அந்த பாசியாலே வந்து சுண்ணாம்பு பெயிண்ட் அடிச்சு திரும்ப நான் கட்டி கொடுத்துருவேன். நான் அதோட முடிஞ்சதெல்லாம். பிறகு என்ன நீ என்ன செய்யல, எரிஞ்ச விட்டாங்களா எரிஞ்சதான், அது ஒண்ணுமே செய்யலாம். தவறுகள் விபத்துக்கள்ன்றது இப்படித்தான், விபத்து வந்து இப்படி நடக்கலாம், அது ஒரு விபத்து. ஒரு விபத்து. இறுதியாக ஐயா, இந்த உலகாலம் பூட்டி இருந்த கோயிலை திறந்த நீங்கள் சரிதானே, நிர்வாக சபைக்கு வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலை நிர்வாக சபைக்கு வந்தீங்கள், திறந்தீங்கள். அந்த கோயிலுக்கே நீங்கள் தான் ஒரு பெரிய ஒரு ஆள், தெய்வத்துக்கு அடுத்தபடியாக உங்களுக்கு தாம்பூலத்தில் காலாஞ்சி எல்லாம் தந்து பெரியதாக கௌரவிக்கிறேன். ஆனால் அடுத்த முறை நடந்த இந்த தேர்தலில் நிர்வாக சபை தெரிவில ஏன் நீங்கள் தேர்வாக இல்லை? உடைய மக்கள் இருக்கிறாங்க. அது வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் சராசரியாக எனக்கும் எதிராக போட்டியிட்டவருக்கும் வந்து கிட்ட தான் வந்து கொண்டு இருந்தது. இறுதி நேரத்தில் நிறைய சதிகள் இதுக்குள்ள நடந்திருக்குது. இறுதி நேரத்தில் நிறைய சதிகள் நடந்தது. அதை விட எனக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எனக்கு எதிரான மக்கள் கூட எனக்கு சார்பாகத்தான் வாக்களிச்சிருந்தேன். அப்படி வாக்களிச்சிருந்தேன். அப்ப அப்படி வாக்களிச்சிருந்தோம். நான் அதுக்கு வேற இல்லை, இந்த ஒரு வேற தெளிவாக இல்லைன்னு சொல்லி சொன்னா இந்த நிர்வாகம் என்ன செய்ய போயினோம்னு பார்ப்போம், மக்களும் அதுக்குதான் மக்களுக்கு தெரியும் என்ன பற்றி. சரி, கடைசியாக இந்த மக்களுடைய ஆதரவை சொல்லுங்க. காலாகாலமா உங்களை நம்பி சிறுபான்மை பெரும்பான்மைன்றது அந்த சமூகம் இந்த சமூகம் ஊர்ல இருக்க எல்லாருமே உங்களை நம்பினான். யாரும் ஒருத்தன் வர்றான், நிர்வாகத்துக்கு தலைவராக வர்றான், அவன் வந்து எங்களுக்கு ஏதாவது செய்வான், எங்களை ஒழுங்கா விடுவான், எங்களுக்கு உரிமையை தருவான் என்று நம்பி 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 அவனுக்கு ஒரு கூட்டம். விஜய் படம் வந்தாலும் அதுக்கு ஒரு கூட்டம், ஆளுங்கட்சி மீட்டிங் இல்ல நீங்க அதை சொல்ல மாட்டீங்க, அதை அட்லீஸ்ட் தெரிஞ்சு உண்டாகும். இப்படி இருக்க நம்பி 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 வர்ற மக்களுக்கு என்னட்டு காப்படிச்சு அவங்களை ஏமாத்திக்கொண்டே இருந்து இவ்வளவு காலத்துக்கு கொண்டு போக போறீங்க. இதுல என்னத்தை கண்டுட்டீங்க? உங்களோட கடவுள் வந்து உங்களுக்கு என்ன ஆசீர்வதிக்காரா? இல்ல நான் இப்ப இதுல வந்து மக்களுக்கு என்ன சொல்ல போறேன்னு சொல்லி சொன்னா
நம்பிக்கை வார்த்தை கொடுத்த நீங்கள் உங்களுக்கு நாங்க தீர்வு தருவோம், அதெல்லாம் செய்வோம், இதெல்லாம் செய்வோம், எல்லாம் கணவத்தில் வந்து எல்லாரும் சாமி கும்பிட அடுத்த நாங்கள் தேர்தலில் இந்த நிர்வாக சபையில கேட்டு நாங்கள் வந்த முடியும்னா ப்ராப்பர்ட்டி இருக்குது, அதை பாவிக்க வைக்காது. அது ஓகே, அது கூட பிரச்சனை முடிக்கலாம். நீங்க மக்கள் இதை முடிவு செய்யணும். அடுத்த முறை நாங்கள் இதுக்கு ஒரு முடிவு செய்வோம். தீர்வு இருக்கிற எல்லாரையும் போட தீர்வு இருக்கு, அதுக்கு தீர்வு. ஓகே மக்களே, நீங்களே இதுக்கான முடிவுகளை சொல்லுங்க. நன்றி.